தபோவாணி 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 தன்னிகரில்லா தபோவாணி தபோவாணி தபோவாணி. இணைந்தோம் இங்கே இன்பமுடன் இணையில்லாத தபோவனோ இந்தியாவின் முதல் இணைய வானொலி. இது தபோவாணி இணைய வானொலி. உங்களுடன் பேசுவது அனுசூயா. திரு CS ராகவேந்திர ராவ் அவர்களின் கீதை சொல்லும் பாடம் பகுதி 2 கேட்டு மகிழலாம். MK தியாகராஜ பாவலர் பாடினது. அது இந்த கட்டத்துக்கு நல்லா விரும்புச்சு நான் போட்டேன். இந்த மாதிரி பாட்டு ஒண்ணு பாடிக்க போனாரு. அப்போ இந்த தருணத்துல புரந்தரதாசர் ஒரு பாட்டு பாடியிருக்காரு, அதையும் கோட் பண்றேன். மோசபோதனல்லோ வாசுதேவ பல்லா. நான் மோசம் போயிட்டேன் வாழ்க்கையில நான் மோசம் போயிட்டேன். அது இல்லாம என்னுடைய வாசுதேவனுக்கு பல்லா என்ற தெரியும். என்னுடைய வாசுதேவனுக்கு நான் மோசம் போயிட்டேன், உலக வாழ்க்கையில விழுந்துட்டேன். பணம், பெண்ணு, காசு, பூமி, பெண்ணாசை, மண்ணாசை, பெண்ணாசை, அந்த 3 எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி இதை பாட்டு கண்ணும் தெரியல, பசி தாகம் எடுத்தது. நம்ம பில்வமங்களா தட்டு தடுமாறி கல்லும் முள்ளும் காட்டுல போயிட்டே இருக்காரு. அப்போ தாத்தா தாத்தா எங்க போறீங்க? அந்த பக்கம் கல்லு, இந்த பக்கம் முள்ளு, பார்த்து வாங்க என்று இனிமையான ஒரு மழலை சொல் கேட்டுது. யாரப்பா நீ? நான் பார்க்க முடியலையே. யாரப்பா நீ? நீங்க என்ன பார்க்க முடியாது, உங்களுக்கு கண்ணு தெரியல. இந்த பக்கம் வாங்க, இந்த குச்சியை எடுத்துங்க. குச்சியை பிடிச்சி ஒரு குச்சி கொடுத்தாரு. அந்த மழலை சொல் பேசும் பையன் சிறுவன் ஒரு குச்சியை கொடுத்தான். அதை பிடிச்சிட்டு வாங்க. எங்க போறீங்க? நான் பிருந்தாவனம் போறேன். நானும் பிருந்தாவனம் தான் போறேன். என்னுடைய வீடே பிருந்தாவனம் தான் அந்த குழந்தை சொல்லுச்சு. அப்படியா? நான் கண்ணனை பார்க்க போறேன். வாங்க, என்னுடைய ஊர் பிருந்தாவனம், எனக்கு நல்லா தெரியும். யாரா கூப்பிடுறாங்களோ அங்கெல்லாம் வந்துருவேன் நான். எனக்கு எந்த ஊர், எல்லா ஊரும் எந்ததான் அப்படின்னு அந்த குச்சியை பிடிச்சிட்டு போறான். அந்த குச்சி என்ன தெரியுமா? அவருக்கு தெரியல, பில்வமங்களுக்கு தெரியல. வந்தது கண்ணன் தெரியல. அந்த மயில கையில புல்லாங்குழல், அந்த புல்லாங்குழலையே கண்ணன் கொடுத்திருக்காரு. என்ன பாக்கியசாலி பில்வமங்கலம்! கண்ணன் தன்னுடைய குழலை கொடுத்து அவனை வழிகாட்டினான் என்றால் பில்வமங்கலம் ஒரு பெரிய பாக்கியசாலி. அவ்வளவு பாவம் செய்தாலும் அவன் பெரிய பாக்கியசாலி. இங்க வாங்க தாத்தா, பசிக்குதா? ஆமாப்பா, நான் உணவு கொண்டு வந்திருக்கிறேன், சாப்பிடுறீங்களா? கொடுப்பா என்று அந்த கண்ணன் கொண்டு வந்திருக்கிற உணவை பில்வமங்கள் கையில போடுறான். பிரசாத், அது அப்பா இது என்ன உணவா? அமிர்தம் என்று அவர் சொல்கிறார். கண்ணனுடைய பிரசாதம். இப்போ பாருங்க, கிருஷ்ண பரமாத்மாவே ஒருத்தர் கையில பிரசாதம் கொடுக்குறாங்க. அதை விட பாக்கியம் என்னங்க இருக்கு? இப்பெல்லாம் நாங்க கோயிலுக்கு போறோம், பிரசாதம் அவ்வளவு சீக்கிரமா கிடைக்குதா? கியூல நிக்கணும், டோக்கன் வாங்கணும், எல்லாம் வாங்கிட்டு தான் வரணும். ஆனால் நம்ம பில்வமங்களுக்கு பிரசாதம் கையிலே கண்ணனே கொடுத்து விட்டாங்க. அதை சாப்பிட்டால் ஐயா தாத்தா, நம்ம பிருந்தாவனம் வந்து விட்டது, நான் போறேன்னு சொல்லி ஓடிவிட்டான். ஏய் சிறுவா, எங்கே ஓடுகிறாய்? நீ ஓடலாம், ஆனால் உன்னால் என்னை விட்டு போக முடியாது. என்னுடைய மனசிறைக்குள்ளே உன்னை நான் சிறைப்படுத்தி விட்டேன். எங்கே ஓடுகிறாய் என்று சொன்னார். அப்ப அவனுடைய கையை பிடித்தார். அந்த தாத்தா என்ன பண்ணாரு? பில்வமங்கல தாத்தா அந்த சிறுவனுடைய கையை பிடிச்ச உடனே அவருக்கு மை பூரா, உடம்பு பூரா சிலிர்த்தது. கண்ணனுடைய கையை பிடித்து விட்டார். பிடித்த மை அந்த சிலிர்த்தது. அப்படி சரி, நான் என்னுடைய வீடு வந்துட்டேன், நான் போறேன்னு சொன்னாரு. அப்படி எங்க? அதான் அங்க இருக்கு, கோயில் இருக்கு, நீங்க போங்க சொல்லி அப்படியே போயிட்டு இருந்தாரு. போயிட்டு இருக்கும் போது அந்த வழி நிறுத்த அவரு பாடிக்கே கிருஷ்ண கண்ணாமிர்தம் என்ற பெரிய நூல் நம்ம பில்வமங்களா இயற்றி, நம்ம அட்டபதி ஜெயதேவா இயற்றியது போல பாகவதம் தசமஸ்கந்தம் பூரா அதுல இருக்கு. நம்ம ஆண்டாள் இயற்றிய திருப்பாரி போல அது கண்ணனையே எப்போதும் ஐ திங்க் நீங்க நிறைய பேர் படிச்சிருப்பீங்க, பாராயணமும் பண்ணலாம். அருமையான சம்ஸ்கிருதத்தை எழுதியிருக்காரு. அதுதான் அங்க போய் கோயிலுக்குள்ள போன உடனே கண்ணனுடைய பாதார விந்தத்திலே நம்ம பில்வமங்கலம் போய் சேர்ந்துட்டாரு. பாருங்க, ஆரம்பத்துல நான் சொன்னேன் 2 முக்கியமான பாயிண்ட். ஒண்ணு,
ரிப்பென்டன்ஸ், அதர் ஒன் டோட்டல் சரண்டர். இது ரெண்டும் நம்ம பில்வமங்கலத்தில் இருந்தது. அது பூராறு இதனால பாதார விந்தத்துக்கு போயிட்டாரு. அப்போ அந்த முதல்ல நம்ம நான் சொன்ன கிருஷ்ண கருணாமிரதத்துல முதல் ஸ்லோகத்துல அவர் சொல்றாரு, சிந்தாயதி சோமகிரி குருமே சிக்ஷா குருஷ்ட பகவான் சிக்கிம் இப்பிச்சோதே யத்பாத கல்பதரு கல்ப விசேகேஷு லீலாஸ்வயம் வலசகம் லபத்தே தயஸ்ரீ. முதல்ல என்னுடைய வந்தனங்கள் சிந்தாமணிக்கு. சிந்தாமணி தான் என்னை திருத்தினான். சிந்தாமணி தான் எனக்கு டேர்னிங் பாயிண்ட். சிந்தாமணி அப்புறம் அந்த நதிக்கையில சோமகிரி என்ற குருவை மீட் பண்ண, சோமகிரிக்கும் சிந்தாமணி இல்லைன்னா நான் இந்த கதியை வந்திருக்க மாட்டேன் என்று தன்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறார். இதுதான் வருது. அப்புறம் இதை அவருக்கு நம்ம பில்வமங்கலத்துக்கு 2 பேருக்கு லீலா சுக்கர்னு பேரு. லீலா சுக்கர்னா லீலாவுடைய முதல் பெயரு, சுக்கர்னா சுகபிரம்மம். சுகபிரம்மம் என்ன எழுதினாரு? பாகவதத்தை. அந்த இனிப்பு இருக்கக்கூடிய பாகவதத்தை இவர் சொல்லலாம். அவருக்கு லீலா சுக்கர்னு கூட பெயர். பில்வமங்கலம் லீலா சுக்கம். அப்பேற்பட்ட ஒரு நிறைய பாவங்களை பண்ணின அந்த பில்வமங்கலம் ஆதார விதத்தை போய் செய்திருக்காரு. இந்த கதையில நமக்கு என்ன தெரியுதுன்னா, நாம இந்த 2 கண்டிஷன்ஸை கடைபிடித்தோம் என்றால் கண்ணன் நமக்கு நற்கதி கொடுப்பான். அவர் இயற்றிய இன்னொரு நூல் என்னன்னா முகுந்த அஷ்டகம், கோவிந்த தாமோதர அஷ்டகம். இதெல்லாம் ரொம்ப நல்லது. அது சிந்தாமணி வந்ததால அவருக்கு ஒரு நற்கதி கிடைச்சது. நமக்கு நாளைக்கு என்ன யாரு நமக்கு நற்கதி கொடுப்பாங்க, யாரு நம்மளை திருத்துவாங்கன்னு தெரியாது. யாரு வேணும்னா நமக்கு குருவா இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கு. அதனால இந்த சிந்தாமணி கதையும் அதே மாதிரி நிறைய இருக்காங்க. ஆந்திராவில் போனீங்கன்னா விப்ரநாராயணான்னு ஒருத்தர் இருக்காரு, அந்த கதை. இதே மாதிரி கீதையில முதல்ல என்ன சொன்னாரு? கோயிங் டு த ஃபர்ஸ்ட் ஸ்லோகா இன் அத்தியாயம் 9 ஸ்லோகா 30. அதுக்கு அதை நீங்க அனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த கதை அதுக்கு சூட்டமுல்லா இருக்கும். அபி சேத் சுதாராத் சதுராச்சாரோ பதே மாம் அந்யபாக். அந்யபாக்கு நீ யாரையும் நினைக்காத, வேற யாரும் வேண்டாம், நான் தான் உனக்கு ரட்சிப்பேன் என்று அவர் வாக்குறுதி அளித்திருக்கிறார். அதை எடுத்துக்க. யா துரை சுதவே மந்தபியா சம்யக் விதிசோ பவா என்று அந்த ஸ்லோகத்தினுடைய சார்ந்தது இந்த கதை. இப்படி நாங்க ரொம்ப டீப்பா ரிசர்ச் பண்ணோம்னா ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் ஒரு கதை இருக்கு. அம்பரீஷ கதை இருக்கலாம், சபரி கதை இருக்கலாம், நம்ம இவரு சஞ்சயன் கதை இருக்கலாம், திரௌபதி கதை இருக்கலாம், எல்லாத்துக்கும் சரணாகதி இருக்கு இல்லையா? அந்த மாதிரி நமக்கு நிறைய இருக்கு. ஸோ எனக்கு இந்த கதையை முடித்தவுடனே எனக்கு நாம் எல்லாம் வீட்டுக்கு போகும்போது அந்த கிருஷ்ணனையே நினைத்து கொண்டு செல்லும். அவன் நற்கதி நமக்கு கொடுப்பான். இந்த இக்கட்டான நிலையிலே நம்முடைய நாம கிருஷ்ணனையே நம்பி இருப்போம், அவனே நமக்கு நற்கதி என்று சொல்லி என்னுடைய சிறிய உரையை முடித்துக் கொள்கிறேன். முடிக்கும் முன் ஒரு சின்ன இது, வசுதேவ சுதம் தேவம் கம்சா பூர்ண மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்தும். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ராகவேந்திர ராவ் அவர்கள் கிருஷ்ண கர்ணாமிர்தம் ஒரு பெரிய ஸ்லோகங்களுடைய தொகுப்பு பில்வமங்களா எப்படி தயார் பண்ணினார். ஒரு வாழ்க்கையில எல்லாருமே என்ன ஆகலன்னாக்கா பலவிதமான முறையில பாதிக்கப்படும் போது நல்லவன் கெட்டவனாகலாம், கெட்டவன் நல்லவனாகலாங்கிற ஒரு கருத்தை சொல்லிட்டு எப்பேற்பட்ட ஆட்களா இருந்தாலும் ஒரு நிமிஷம், எப்பேற்பட்ட ஆட்களா இருந்தாலும் கெட்டவரத பத்தி தப்பு கிடையாது. ஆனா ரிப்பன்ட் ஆகணும், தான் செய்த தவறு என்ன அப்படின்ட்டு அதை பேஸ் பண்ணி மீண்டும் மாறுனாக்க நல்லதுங்கிறதுக்கு அவர் கொடுத்த விளக்கம் முக்கியமா சிந்தாமணி. இங்க ஸ்பிரிச்சுவல் ஸ்பீச் வரும்போதுன்னா பக்தி, கிருஷ்ண பகவான்கிட்ட உண்டான பக்திய போதிச்சது சிந்தாமணி என்ற பெண் பில்வமங்களாவுக்கு. எல்லாருக்கும் அந்த மாதிரி ஒரே வாய்ப்பு கிடைக்கிறது. நம்ம தாமரை சகதியில் சேற்றில் பிறந்த தாமரை அப்படிங்கிற மாதிரி சேற்றில் இருந்து முன்னுக்கு வந்த முறையில பில்வமங்களாங்கிறவர் முன்னுக்கு வந்தார்.
தன்னைத்தானே பண்ண மிஸ்டேக்குக்காக என்னன்னா தனக்குத்தானே தண்டனை கொடுத்துட்டார், கண்ணை சொல்லிருக்கார். நானே பேசிட்டு இருக்கிறத விட இப்போ அவர் சார் வந்து பேசின பேச்சுக்கு கொஸ்டின் ஆன்சர் செஷன் ஒரு 10-15 நிமிஷம் இருக்கு. கேள்வி யாரையும் கேட்கணும்னா கேட்கலாம். இப்படி என்னுடைய சொற்பொழிவு சொல்றதை விட கிருஷ்ணனுடைய பகவானுடைய கதை, அதுக்கு ஒன்றும் கம்ப்ளைண்டே இருக்காது. இது பகவானுடைய கதை, என்னுடைய கதை இல்ல. கிருஷ்ணவாச்சான் பகவான நீங்க ஒண்ணு பாருங்க, கீதையில வேணா நீங்க எங்க வேணா தேடி பாருங்க, கிருஷ்ணவாச்சான்னு வர்றதே இல்லை, எல்லாம் பகவான வாச்சா தான் வரும். அந்த கிருஷ்ணருக்கு அது எல்லாம் பகவான வாச்சான்னு சொல்றாங்க. ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா? நான் சொன்னதுல மாறுபட்ட உங்களுக்கு ஏதாவது இருக்குங்களா? கருத்துக்கள் இருந்தா சொல்லுங்க. குட் ஈவினிங் மாமா. குட் ஈவினிங். நல்லா இருக்கீங்களாமா? சௌரியமா இருக்கேன் மாமா. சொல்லுங்க. இந்த செகண்ட் சாப்டர்ல கீதையில ஸ்தித பிரஜ்ஞ பத்தி சொல்றார் கிருஷ்ணர். அதுல நீங்க சொன்ன மாதிரி சொல்றது கேக்குறதா? பேசட்டுமா? அதுல இந்த ஐம்புலன்களையும் எப்படி அடக்கணும் அப்படிங்கறத ஆமை உதாரணம் வச்சு சொல்றார். ஏதாசம் ஹரத்தே சாயம் கூர்மோங்கானீவ சர்வசக இந்திரியாணி திரேஸ்தேபியக தஸ்ய பிரஜா பிரதிஷ்டிதா அப்படின்னு ஐம்புலன்களையும் இந்த ஆமை தனக்குள்ள எப்படி ஒடுக்கிக்கிறதோ அதே மாதிரி நம்மளுடைய 5 சென்ஸ் ஆர்கன்ஸையும் நம்ம அடக்கி வச்சிருந்தோம்னாக்க இந்த மாதிரி மனசு எங்கேயும் அலைப்பாயாது அப்படின்னு சொல்றார். அது நீங்க சொன்ன கதையில வருது. அதுதான் சும்மா ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். எனக்கு பாயிண்ட் அவுட் இது வெரி குட் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் அண்ட் வெரி கிரேட்ஃபுல் டு யூ. யூ ஆர் கிவிங் மீ. இது வந்து ஒன்னு சொல்றேன் மேடம், இந்த பில்வமங்களா கதை மோஸ்ட் ஆஃப் யூ மே நோ இட். இது வந்து நானும் எவ்வளவோ பார்த்தேன். there are different lots of different versions about his life and other things. கௌடியா சம்பந்தமா கௌடியா ரிலிஜன் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு வந்து இந்த கிருஷ்ண காரணாமதம் ஒரு பைபிள் அவங்களுக்கு. ஆனா அதை நாங்க நிதானமா அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா அக்கு வேற ஆணி வேற சம்ஸ்கிருதத்தை பார்த்தோம்னா ரொம்ப மதுரமான கீதம். ஆண்டாள் திருப்பாவையாட்டம், முருங்கநாதன் சாகித்யங்களாட்டம் ரொம்ப அருமையான ஒரு கவிதை. அந்த கவிதை மதுரமா கொடுத்திருக்காரு. நாம பில்வமங்கலத்துக்கு நன்றி சொல்வதை விட யாருக்கு சொல்லணும்? சிந்தாமணி. கெட்ட குளத்துல பிறந்து God has used Chintamani as an instrumental for turning this Bilvamangala to this. இது போராட்டம். ஆரம்பத்திலே நான் சொல்லிட்டு இருக்கேன், நம்ம மனசு வந்து ஒரு between the good and the bad, lust and divinity. லஸ்ட் இல்லாம எந்த மனுஷன் லஸ்ட் இல்லாம இருக்கிறது வெரி வெரி ரேர் கேஸ். ஐ கேன் டு மை லிட்டில் நாலேஜ் லஸ்டே இல்லை என்றது 2 தான் எனக்கு ஞாபகம் வருது. ஒண்ணு ராமகிருஷ்ணா பரமஹம்சா, 2வது விவேகானந்தா. ராமகிருஷ்ணா பரமஹம்சா சாரதா தேவிய ஒரு தன்னுடைய தாயாட்டம் நினைச்சாங்க. அம்மா ஸ்தானத்தை தான் வச்சிருந்தாங்க. சாதாரண மனுஷனுக்கு அந்த மாதிரி சுபாவம் வருமோ வராதோ தெரியாது. இப்போ பெண்ணாசை மண்ணாசை பொன்னாசை. இப்போ நான் வந்து மறுபடியும் ஒன்னொன்னுக்கும் எக்ஸாம்பிள் கொடுக்கலாம் பார்த்தேன். பொன்னாசைக்கு ஐ ரிமெம்பர் மெக்கானிஸ் கோல்டு. எல்லாரும் மெக்கானிஸ் கோல்டு பார்த்துருப்போம். கடைசியில் என்ன ஆகுது? சஸ்பென்ஸ்ஃபுல்லா அந்த தியேட்டர்ல உட்காந்து பார்த்துட்டே இருப்போம். பொன்னாசைன்னா அந்த பொன் பூரா மண்ணு. அது என்ன விதமான ஒரு மெசேஜ் அந்த சினிமாவில் கொடுத்துருக்காருன்னா, பொன்னாசை ரொம்ப மோசம். இந்த பெண்ணாசை நான் இன்னொரு கதையில சொல்லிட்டேன். மண்ணாசைக்கு ஒரு சின்ன சொல்றேன் பாருங்க, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை தான். ஒரு நாள் கடவுள் வந்து ஒருத்தனை கூப்பிட்டு, உனக்கு என்ன லேண்ட் வேணுமா, எவ்வளவு தூரம் வேணும், நான் ஒரு கண்டிஷன், நீ எவ்வளவு தூரம் ஓட முடியுமோ போயிட்டு மாலை அஸ்தமன ஆர்த்துக்குள்ள இதே இடத்துக்கு வந்து சேரணும்னு சொன்னாங்க. ஓடினா
தண்ணி தாக இடத்துல ஒண்ணு இந்த கொஞ்சம் வாங்கிக்கலாம், இன்னும் கொஞ்சம் இந்த லேண்ட் சொந்தமான, இந்த லேண்ட் சொந்தமான. அங்க போயிட்டு கடவுள் போட்ட கண்டிஷனை திரும்பி வரணும் அதே ஸ்பாட்டுக்கு. சரி, ஐயோ டைமாத்தே அத்தனை ஆயிட போது, சூரியன் கீழே இருந்து ஓடி 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 வந்தான். ஓடி வந்து அஸ்தமனம் ஆக போது அங்க விழுந்தான். பூச்சை இறக்க ஈக்குவலாட். அவனுக்கு சொந்தமானது 6 அடி நிலம்தான். அந்த 6 அடி நிலம்தான் அவனுக்கு சொந்தம். அது மண்ணாசை. இன்னைக்கு இருக்கும் மண்ணு பாருங்க, போர்வெல் போடுறோம், அதுல என்னதான் இருக்கு? அதுல ஒண்ணுமே இல்லை. பெண்ணுல ஒண்ணுமே இல்லை, அதே மாதிரி பொண்ணுல ஒண்ணுமே இல்லை. அந்த பொண்ணை தட்டான் என்ன பண்றாரு? உருக்குறாரு. 93% கோல்டு, 99.99% கோல்டா பண்றது. அப்ப கூட அது பண்ண முடியாது unless you add some diluent பண்றது, காப்பரை சேர்க்கிறாரு. அந்த மாதிரி நம்ம மனப்பக்குவம் பண்ணணும்னா நாமும் அந்த மாதிரி கிறிஸ்டலைஸ் பண்ணுவோம். இப்போ நான் கெமிஸ்ட்ரி பேக்ரவுண்ட் இருக்கிறதுனால நம்ம மனசை நாம் என்ன பண்ணணும்? டிஸ்டில் பண்ணணும், எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும், அதை கிறிஸ்டலைஸ் பண்ணோம், ரீகிறிஸ்டலைஸ் பண்ணி எடுத்தோம்னா அதுல 99% இருக்கிற ஒரு காம்பவுண்டு 100% தான் முடியும். 100% கூட ஆகாது, 100% ஆயிடும். இதுதான் என்ன நீங்க சொன்ன கருத்து ரொம்ப நல்லா இருக்கு. ஐ வில் டேக் இட், ஐ வில் மேக் a note of it in my future speeches. இதெல்லாம் நான் இன்க்ளூட் பண்ணேன். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் மேடம். நமஸ்காரம் அம்மா. சொல்லுங்க நமஸ்காரம். சொல்லுங்க. ஹலோ. சொல்லுங்க மேடம். நவ் ஐ ஃபவுண்ட் அவுட். கிரிஜா மேடம் சொல்லுங்க. மாமா, பகவத்கீதையில 18 சாப்டர் இருக்கு இல்லையா? 18 சாப்டர்ஸ் இருக்கு இல்லையா? இப்ப நீங்க சொன்ன கதை இந்த சாப்டர்ல வருது. அது வந்து 9th சாப்டர். கதை போட்டுக்க மாட்டோம். 9th சாப்டர் 30வது ஸ்லோகம். கதை போட்டுக்க மாட்டோம். சாரி, ஆரம்பத்துல சொன்னேன் இல்ல, மறந்துட்டேன். அது வந்து நான் என்ன பண்றேன்னா, நானு எனக்கு பேசிக்கா இந்த மேட்டர் பூரா எடுத்தது. ஐ வில் கிவ் தி சோர்ஸ் from where I got this matter. ஓ, நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்க மாமா, சாரி. கீதா பிரஸ் உடைய புஸ்தகம். அதுல தத்துவ விதேஷினின்னு ஒரு அதுக்கு இது பேரு. அதுல ரொம்ப அருமையான புஸ்தகம். ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் பதவுரை, பொழிப்புரை, கருத்து, அடிஷனல் நோட்ஸ் பார்க்கும்போது இந்த கதை எழுதுது. இதுலயே இன்னும் இருக்கு. அம்பரீஷ கதை இருக்கு, அப்புறம் துர்வாச அந்த கதை இருக்கு, அதே மாதிரி சபரி கதை இருக்கு, நந்தி தேவி அருமையான கதை அது ஒண்ணு இருக்கு. வீட்டுல போய் பாத்தீங்கன்னா இந்த 9th சாப்டர்ல நான் ஒண்ணு சொல்ற மாதிரி தான். இப்பதான் நான் ஆரம்பிச்சிருக்கேன். தப்போவனத்து வந்தப்பதான் எனக்கு பொழுதுபோக்கே கீதை படிக்கிறேன். நான் ரொம்ப ரிப்பீட் பண்றேன். ஐ ஹவ் wasted much of my time in other chemistry and other. If I had learned Gita right from the beginning, I would have been benefited like anything. இதுல அந்த பக்தி யோகம் படிக்கணும். 20 ஸ்லோகம். அந்த 20 ஸ்லோகத்துல ஒவ்வொன்றும் மணிமணியா இருக்கு. அதே மாதிரி விஸ்வரூப தரிசனம் பண்ணும்போது சொல்றாரு, அர்ஜுனா, உன்னுடைய கண்ணால என்ன பார்க்க முடியாது, உனக்கு நான் என்னுடைய கண்ணு தரேன், ஞான கண் தருகிறேன். உன்னுடைய கண்ணால விஸ்வரூபத்தை பார்க்க முடியாது, கண்ணு போயிடுன்னு சொல்லி கண்ணு முடியாது. அந்த ஞான கண் அந்த விஸ்வரூபத்தை பார்த்தார. அப்கோர்ஸ் another lucky man was சந்தையா விஸ்வரூபம் பார்த்து he told திருதராஷ்டிரா. பாவம் திருதராஷ்டிரா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கண்ணே இல்லை அவர். ஸோ ஞான கண் கொடுத்த அந்த சுவாமி. ஸோ நீங்க அந்த புக்கை பாத்தீங்கன்னா, அந்த ஸ்லோகத்தை பாத்தீங்கன்னா, அந்த ஸ்லோகத்தை பேஸ் பண்ணி அடிப்படையாக கொண்டு நிறைய கதைகள் இருக்கும். அதுல நான் ஒன்று சூஸ் பண்ணி உங்களுக்கு எல்லாரும் முன்னால சமர்ப்பித்தேன். ஓகே மேடம்? செல்வமங்களா கதை சொன்னீங்களே, அவரோட துளசிதாசனும் ஒன்னா? அதே மாதிரி இல்ல. இது வந்து துளசிதாசுடைய டைம் எனக்கு தெரியாது. இவர் வந்து 13th century ஆரம்பத்திலே சொன்னேன். தேசிகன் கான்டெம்பரரி. நான் வேணா செக் பண்ணி பார்க்கறேன். டு மை நாலேஜ் துளசிதாஸ் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் பில்வமங்கலம்.
நான் கேட்கிற கேள்வி வந்து என்னன்னாங்க, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னால தங்கத்து கூட கொஞ்சம் காப்பர் சேர்த்தாச்சுன்னா 99% 100% போகலாம் அப்படின்னு சொல்லும் போது அங்க என்னென்ன பண்புகளை ஆராயிறது வந்து நீங்க ஆஸ் ஏ கெமிஸ்ட் நீங்க புரிஞ்சுப்பீள். என்னோட இதுக்கு உண்டான ஒரு கமெண்ட் தான் ஆக்சுவலி அதே நேரத்தில் கேள்வியாகவும் எடுத்துக்கலாம். திருக்குறள்ல குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல், நீங்க குவாலிட்டி அஷூரன்ஸ் டிவிஷன்ல இருந்திருக்கீள். அதனால குணத்தை நல்லா நாட தெரியும். அது பேஸ்ல பார்க்கும்போது எவ்வளவு காப்பர் சேர்ந்தா எவ்வளவு பியூரிஃபை ஆகும். செயற்கையிலையும் வந்து சில விஷயங்கள் நம்ம ஒரு பர்டிகுலர் பெர்சன்டேஜ் சேர்த்துட்டாக்க காப்பர் மாதிரியான தங்கத்துக்கு சமம் இல்லாத பொருட்கள் வந்து நல்லதாகிறதுக்கு தங்கம் உதவுறதுங்கிறத பத்தி உங்களுடைய கருத்து என்ன? இன்னும் இப்போ வந்து நீங்க பேசிக்கலி ஒரு ஆஸ்கிங் மீ வெரி வெரி டெக்னிக்கல் கொஸ்டின். எவ்வளவு காப்பர் இருக்கணும்னு கேக்குறீங்க. ஒரே நிமிஷம். தங்கத்தை வந்து நீங்க லார்டு கிருஷ்ண பகவானா எடுத்துக்கோங்க. சரி. அப்புறம் வந்து காப்பருக்கு எங்களை மாதிரி ஒரு சாதாரண மனுஷன் எடுத்துக்கோங்க. ஆமா, அது அது என்ன பண்ண முடியும்? எனக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் எக்ஸாக்டா எனக்கு தெரியாது. மேபி பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி. ஓகே, அதாச்சா. இன்னொன்னு சொல்றேன், ஒரு நிமிஷம். இப்போ நான் வந்து அந்த அகெயின் இட் மே நாட் பி இன்ட்ரெஸ்டிங் டு மோஸ்ட் ஆஃப் தி ஆடியன்ஸ் ஹியர். தங்கம் 100% the malleability, ductility will not be there. அதெல்லாம் வந்து ஆடியன்ஸுக்கு தேவையில்லாதனால நான் பொதுவான முறையிலேயே கேட்டுடுறேன். பகவான்கிற ஒரு 100% உண்டான ஆட்கள் கூட நாம வந்து ஜஸ்ட் 1% 2% சேர்ந்து 100% மாறுறோங்கிற ஒரு சந்தோஷமான விஷயம். ஆனாக்க வந்து 100% மோசமான நிலைமையில இருந்த பில்வமங்களா வந்து 100% நல்லவனா மாறுறாங்கிறத இது வந்து பார்க்கும்போது என்னன்னாக்க வந்து அசுத்தங்கள் முழுக்க முழுக்க கிளீன் ஆகுறதுங்கிறத நாம ஏற்கனவே ஆகாசாத் பதிதந்தோயம் யதா கச்சதி சாகரம் அப்படின்னு அந்த சாகரத்துக்குள்ள சேர்றதுங்கிறது எகைன் கமெண்ட் தான் வச்சிருக்கேன். அதனால வந்து டெக்னிக்கல் நாம பேச வேண்டாம். எனக்கு லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். எனக்கு என்னன்னா அந்த காமா இச்சா, இந்த காமங்கிறது வந்து நம்ம வந்து லஸ்ட்ங்கிற ஒரே இதுல எடுத்துக்கிறோம். பட் காமங்கிறது வந்து uncontrolled desire which just mind thoughts are going towards the worldly objects னு. அது இச்சான்னு சொல்லிட்டு we have to turn it to the இச்சான்னா we have a control over the mind. ஸோ காமா இச்சாங்கிறது ஃபால் ஆஃப் ஹியூமன் இன்டெலெக்ட்னு சொல்லிட்டு அந்த செகண்ட் சாப்டர்லேயே இப்போ விஜயலட்சுமி மேடம் சொன்னாங்க. அவங்க சொன்ன அந்த ஆமைக்கு முன்னாடி அந்த ஸ்லோகத்துக்கு முன்னாடி வருது ஃபால் ஆஃப் ஹியூமன் வந்து ஃபர்ஸ்ட் இட் ஸ்டார்டட் வித் காமா குரோதம் வரிசையா இது பண்ணி டிலூஷன் ஆகி கடைசியில டோட்டல் ஃபால் ஆஃப் மேன் இன்டெலெக்ட்னு ஆறுது. இதுக்கு வந்து இப்போ வந்து அவங்களுக்கு டேர்னிங் எனக்கு லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். எனக்கு என்னன்னா அந்த காமா இச்சா, இந்த காமங்கிறது வந்து நம்ம வந்து லஸ்ட்ங்கிற ஒரே இதுல எடுத்துக்கிறோம். பட் காமங்கிறது வந்து அன்கண்ட்ரோல்ட் டிசையர் which just mind thoughts are going towards the worldly objects னு. அது இச்சான்னு சொல்லிட்டு we have to turn it to the இச்சான்னா we have a control over the mind. ஸோ காமா இச்சாங்கிறது ஃபால் ஆஃப் ஹியூமன் இன்டெலெக்ட்னு சொல்லிட்டு அந்த செகண்ட் சாப்டர்லேயே இப்போ விஜயலட்சுமி மேடம் சொன்னாங்க. அவங்க சொன்ன அந்த ஆமைக்கு முன்னாடி அந்த ஸ்லோகத்துக்கு முன்னாடி வருது ஃபால் ஆஃப் ஹியூமன் வந்து ஃபர்ஸ்ட் இட் ஸ்டார்டட் வித் காமா குரோதம் வரிசையா இது பண்ணி டிலூஷன் ஆகி கடைசியில டோட்டல் ஃபால் ஆஃப் மேன் இன்டெலெக்ட்னு ஆறுது. இதுக்கு வந்து இப்போ வந்து அவங்களுக்கு டேர்னிங் பாயிண்ட் வந்து அந்த பேசி அவங்க வந்து சொல்லி அவங்க கம்ப்ளீட்லா ஹி டர்ன் தட் திங். யாருக்கான ஒரு டேர்னிங் பாயிண்ட் எங்கேயான ஒரு நடக்கிறது. பட் என்னன்னா இது வெயிட்டிங் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாம நம்மளே சேஞ்ச் பண்ணிக்கணுங்கிறது பகவத் சங்கல்பத்தோட ப்ரே பண்ணா கிடைக்கும். அதுக்கு இந்த மாதிரி அட்லீஸ்ட் இந்த கதைகள்லாம் கேட்டா இட்ஸ் ரியல் இன்ஸ்பைரிங். இது இன்னைக்கு நிறைய உங்களோட இன்புட்ஸ் நாங்கள் எடுத்துட்டு இருக்கோம். ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் திஸ். இது தபோவாணி இணைய வானொலி. நன்றியுரையாற்ற வருகிறார் திரு கிருஷ்ணன் அவர்கள். எனக்கு கீதையை பத்தி ஜாஸ்தி தெரியாது. பட் இருந்தாலும் இந்த ஒரு ஸ்டோரி ரொம்ப ரொம்ப பஞ்சிங்கா இருக்கு. அந்த ஸ்டோரி அதாவது எவ்வளவுதான் பாவம் பண்ணாலும் நமக்கு முக்தி கிடைக்கிறதுக்கு வழி இருக்கு. நான் பாவம் பண்ணா கரெக்டாக முடியாது, பாவம் பண்ணா வந்து நேர்வழியில போக முடியாதுன்னு இல்லை அப்படின்னு இருக்கு. இதே சமயத்துல இன்னொரு கொஸ்டின் நான் கேட்கணும்னு நினைச்சேன். பட் அதன் ஐ தாட் டைம் இல்லைனாலும் விட்டுட்டேன். இப்ப பாவம் பண்ணார் அப்படியே சால்வேஷன் கிடைச்சு கொடுத்து அதே அவர் பாவம் பண்ணாம இருந்தா சால்வேஷன் கிடைச்சிருக்குமா? அது என்ன அது தெரியும். அவர் எந்த வழியில போயிருப்பாருன்னு நமக்கு தெரியாது. கீதைங்கிறது வந்து ஒரு பெரிய சமுத்திரம் மாதிரி. அது அந்த சமுத்திரத்துல வந்து நம்ம வந்து ஏதோ ஒரு மூலையில 10 பேர் போயிட்டு நம்ம குளிச்சா மாதிரி நம்ம வந்து எலியட்ஸ் பீச், சாந்தோம் பீச், மெரினா பீச், ஒவ்வொரு பீச் அங்கங்க எல்லாரும் குடிக்கிறா.
பா எவ்வளவு பெரிய அலை வருது பாரு, எவ்வளவு பெருசா இருக்குன்னு சொல்லறதே தவிர அது எவ்வளவு பெரிய சமுத்திரங்கிறது நமக்கு தெரியாது. அதனால இன்னைக்கு நம்ம கேட்டதெல்லாம் அந்த சமுத்திரத்துல ஓரத்துல குடிச்சா மாதிரிதான். இன்னைக்கு எவ்வளவோ இருக்கு, கேட்க வேண்டியது இன்னும் இருக்கு. அதனால let us hope that such lectures we should try to listen more and more. ஆன்மீகம் அப்பப்ப கேட்டுட்டு இருக்கணும். நல்ல ஸ்டோரியா இருந்தது, ஃபர்ஸ்ட் கிளாஸா இருந்தது. ராகவேந்தர் ராவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ரொம்ப வணக்கம், நமஸ்காரம் கலந்த வணக்கங்கள் நீங்க சொல்லிட்டு. அப்புறம் இப்போ நிறைய பேர் எல்லாரும் வந்துட்டு எல்லாரும் அவரோட எல்லாரும் கேட்டா, இங்கேயே 8 பேர் இருக்கோம் நாங்க. இங்கேயே எல்லாரும் நல்லா கேட்டு இருக்கா, ரசிச்சு கேட்டு இருக்கா. இன்னைக்கு பியூட்டி என்னன்னாக்க வார்னிங்கே கொடுக்க வேண்டிய பண்ணுங்க, மியூட் பண்ணுங்க. எல்லாரும் ரொம்ப பிரமாதமா கேட்ட சத்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாம கேட்டது. இல்லாட்டி எல்லாரும் நடுவில் டிஸ்டர்பன்ஸ் ஒண்ணுமே நம்ம கேட்டதுனால உங்க எல்லாருக்கும் எங்களோட நன்றி. நம்ம உமா ஜெகநாதன் இருக்கட்டும் நன்றாக பாடி ஆரம்பித்து, அவர் தான் முதல்ல ஆரம்பிச்சு நல்ல ஒரு டெம்போ கொடுத்தாங்க, அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இன்னொரு பியூட்டி என்னன்னாக்கா BTW சொல்லுவா, பை த வே ஒரு கோயின்சிடன்ஸ் என்னன்னாக்கா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஒன்னா சேர்ந்துருச்சுங்க. இப்போ பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ரெண்டும் சேர்ந்ததுல அது ஒரு தனி ரியாக்ஷன் வந்துருக்கு. பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி ஒரு பெரிய ரியாக்ஷன் குறைச்சு போச்சு எல்லாருக்கும். நல்ல இது. அப்புறம் நம்ம ஸ்ரீதர் சார் இருக்காரான்னு தெரியல லைன்ல, பட் ஸ்ரீதர் சார் ஒவ்வொரு வாரம் இந்த மாதிரி நடக்க ஸ்ரீதர் சார் பத்தி எல்லாரும் வச்சுக்கிறோம். ரொம்ப மக்களமா பண்ணி கொடுத்தாள், ரொம்ப மோஸ்ட் என்ஜாய்டு. இந்த மாதிரி ஐ ஹோப் தட் வி கண்டினியூ திஸ் ஃபார் எவர். ஸோ தேங்க்ஸ் டு எவ்ரிபடி. இது தபோவாணி இணைய வானொலி. இதுவரை திரு CS ராகவேந்தர் ராவ் அவர்களின் கீதை சொல்லும் பாடம் பகுதி 2 கேட்டு மகிழ்ந்தீர்கள். அடுத்த நிகழ்ச்சியை அடுத்த வாரத்தில் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடை பெறுவது அனுசூயா.